Hello students, இன்னைக்கு exercise 7.1ல உள்ளது பார்க்கலாம். ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி பின்வரும் பக்க அளவுகளை கொண்ட முக்கோணத்தின் பரப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. வெரி சிம்பிளான ஒரு ப்ராப்ளம். ஸோ ஹெரான் சூத்திரம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அதோட ஒரு முக்கோணத்தோட பரப்பளவுக்கான ஃபார்முலா என்னென்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ அண்ட் எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. இந்த ஏபிசின்னு இருக்கு இல்லையா, இது மூணும் அந்த முக்கோணத்தோட ஒவ்வொரு சைட்ஸ். ஓகே, இப்படி ஒரு முக்கோணம் இருக்குன்னா இதை நம்ம ஏன்னு வச்சுக்கலாம், பிசி. ஸோ இதிலேருந்து இந்த டிஸ்டன்ஸை ஏ, அதாவது இந்த 10 சென்டிமீட்டர்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். அண்ட் இதிலேருந்து இதில் வரையும் உள்ள டிஸ்டன்ஸ் பி அண்ட் அதர் சைடு வந்து சி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இதில் நமக்கு தெரியாமல் இருக்கிறது இந்த எஸ். இந்த எஸ்னால் என்ன அப்படின்னா, இந்த 3 பக்கம் இருக்கு இல்லையா, இந்த 3 பக்கத்தையும் நம்ம கூட்டி by 2, இதுதான் வந்து எஸ். 3 பக்கத்தையும் கூட்டி அதை 2ஆல் டிவைட் பண்ணி வர ஆன்சர் தான் இந்த எஸ். ஸோ முதல்ல நம்ம எஸ் தானே கண்டுபிடிக்கணும். எஸ் தெரிஞ்சால் தான் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ண முடியும், சப்ஸ்டியூட் பண்ண முடியும். ஸோ எஸ் ஈக்குவல் டு என்ன வரும், ஏ என்ன கொடுத்துருக்காங்க 10, பி வந்து 24, சி வந்து 26 டிவைடட் பை 2. இப்போ இது மூணையும் நமக்கு ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும், 0. இங்கே மிச்சம் 1 வரும், 2 2 4, 4 2 6 பை 2. ஸோ 60 பை 2னா என்ன வரும், 30. ஸோ நமக்கு எஸ் என்ன கிடச்சிருக்கு, 30 அப்படின்னு கிடச்சிருக்கு. ஸோ இதை கொண்டு போய்ட்டு நம்ம ஃபார்முலாவில் போய் சப்ஸ்டியூட் பண்ணலாம் இல்லையா. அப்போது ஏரியா ஏ ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ், எஸ் என்ன கொடுத்துருக்காங்க 30. அடுத்து எஸ் மைனஸ் ஏ 30 மைனஸ் 10. ஸோ 30 மைனஸ் 10. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 30 மைனஸ் 24. அடுத்து 30 மைனஸ் 26. இதை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். 30 மைனஸ் 10 என்ன வரும் 20. 30 மைனஸ் 24 என்ன வரும் 6. 30 மைனஸ் 26 என்ன வரும் 4. ஓகே, இப்போது இதை நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணணும். இல்லை நம்ம ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே தானே இருக்குது, ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே இருந்து நம்ம எப்படி இருந்தால் நம்ம வெளியே எடுப்போம், 2 தடவை இருந்தால் நம்ம வெளியே எடுப்போம். ஸோ அதை நமக்கு ட்ரை பண்ணி பார்ப்போம். இப்போ 30 நம்ம எப்படி எழுதலாம், 6 × 5 அப்படின்னு எழுதலாம் இல்லையா. அடுத்து 20 எப்படி எழுதலாம், 4 × 5ன்னு எழுதலாம் இல்லையா. அடுத்து 6 அப்படி இருக்கட்டும், 4 அப்படி இருக்கட்டும். ஓகே, இப்போ பாருங்கள் 6 டபுள் டைம் வந்திருக்கு. ஸோ ஒரு 6 நம்ம என்ன எடுக்கலாம், இந்த ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம் 6. அதே மாதிரி 5ம் வந்து 2 தடவை இருக்குது. ஸோ இன்ட்டு 5. அடுத்து 4மே 2 தடவை இருக்குது. ஸோ 4ஐயுமே நம்ம வெளியே எடுத்துடலாம். ஸோ ஸ்கொயர் ரூட்டுக்குள்ளே எந்த எலமெண்ட்டும் இல்லை. ஓகே, எல்லாமே டபுள் டைம் இருந்ததுனால நம்ம எல்லாத்தையும் வெளியே எடுத்துட்டோம். ஸோ இது நம்ம ஃபைனலாக நமக்கு என்ன ஆன்சர் வரும், 6 30, 30 × 4 என்ன வரும் 120 அப்படின்னு வரும். ஸோ எப்பயுமே நம்ம வந்து பரப்பளவு வந்து கண்டுபிடிச்சோம் அப்படின்னா 120 சதுர சென்டிமீட்டர் அப்படின்னு போடணும். இந்த சதுரன்ற அழகை நம்ம வந்து சேர்க்கணும். ஓகே, இப்போ செகண்ட் சம் பார்க்கலாம். ஹெரான் சூத்திரத்தை பயன்படுத்தி நம்ம இதுக்கு பரப்பளவு கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ எஸ், முதல்ல எஸ் கண்டுபிடிக்கணும். எஸ் இஸ் ஈக்குவல் டு என்ன, ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி டிவைடட் பை 2. இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போ 1.8 ப்ளஸ் 8 ப்ளஸ் 8.2 டிவைடட் பை 2. இப்போ தசமத்தில் இருக்கே எப்படி கூட்டுறது அப்படின்னு யோசிக்கக்கூடாது. வெரி சிம்பிள். ஃபஸ்ட்டு 1.8 எழுதிக்கணும். அடுத்து என்ன இருக்குது 8.2, 8.2 நேரம் எழுதிக்கணும். அது இதுக்கு நேரம். ஓகே, இப்போ 8ம் 2ம் கூட்டினா 10, மிச்சம் 1 இங்கே வரும், இங்கே 10ன்னு வரும். ஸோ 10.0னா நமக்கு எப்படி எழுதுவோம், 10ன்னு தான் எழுதுவோம். ஓகேவா, இங்கே இருக்கிற 0 புள்ளிக்கப்புறம் 0 வந்துச்சுன்னா அதை நம்ம எழுத தேவையில்லை. இப்போ 10, இங்கே ஒரு 8 இருக்குது. 10 + 8 என்ன வரும் 18 டிவைடட் பை 2. அப்போ 18 டிவைடட் பை 2னா என்னப்பா எனக்கு கிடைக்கும் 9 அப்படின்னு கிடைக்கும். இப்போ எஸ் நமக்கு 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. அடுத்து ஏரியா, ஏரியாக்குரிய ஃபார்முலா என்ன, ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் இன்ட்டு எஸ் மைனஸ் ஏ எஸ் மைனஸ் பி எஸ் மைனஸ் சி. ஸ்கொயர் ரூட் ஆஃப் எஸ் நமக்கு 9 அப்படின்னு கிடச்சிருக்கு. அப்போ 9 எஸ் மைனஸ் ஏ, ஏ என்னது 1.8. இப்போது 9ல் இருந்து 1.8 கழிக்கணும். 1.8 தசமத்தில் இருக்கிறதுனால நம்ம 9ஐயும் தசமத்தில் எழுதணும். 9 எப்படி தசமத்தில் எழுதலாம், 9.0 அப்படின்னு எழுதலாம். 1.8 அது கீழே அப்படி எழுதுங்க. அடுத்து 0 இருக்கா, 0லேருந்து 8 போகாது. அப்போ இங்கேருந்து கடன் வாங்கணும். அப்போ இது 18, இது 8ன்னு ஆயிரும்.
சாரி 10 இது 8 ஆயிரும். 10ல் 8 போச்சுன்னா 2, 8ல் 1 போச்சுன்னா 7. ஸோ 7.2 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைக்கும். அடுத்தது வந்து பியோட வேல்யூ 8. இப்போ 9 மைனஸ் 8 என்ன கிடைக்கும்? 1. அடுத்து 8.2. இப்போ 9ல் இருந்து 8.2 மைனஸ் பண்ண போகிறோம். இங்கே 10 இங்கே 8 இப்போ 10ல் இருந்து 2 போச்சுன்னா 8. 8லேருந்து 8 போச்சுன்னா 0. ஸோ 0.8 அப்படின்னு நமக்கு ஆன்சராக கிடைக்கும். இப்போது தசமத்தில் இருக்கு இல்லையா, இது அப்படியே நீங்கள் பெருக்கி போட்டு அப்படி பண்ணாலும் சரி தான். இல்லை இன்னொன்று ஈஸியான மெத்தட் இருக்குது. 7.2 72ன்னு எழுதிடுவோம். எழுதிட்டு இந்த புள்ளிக்கு அதுக்கப்புறமா எத்தனை ஸ்தானம் இருக்குதுன்னு பார்க்கணும். புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்தானம் இருக்கு இல்லையா, அப்போனா 10ஆல் டிவைட் பண்ணணும். சப்போஸ் புள்ளிக்கு அப்புறம் 2 ஸ்தானம் இருந்துச்சுன்னா 100ஆல் டிவைட் பண்ணணும். 3 ஸ்தானம் இருந்துச்சுன்னா 1000ஆல் டிவைட் பண்ணணும். ஓகே, அவ்வளோதான், வெரி சிம்பிள். இந்த 1 பெருக்குனா அதே வேல்யூ தானே வரும். ஸோ அதை நம்ம கூட விட்டுறலாம். 0.8 அப்படின்னா 8 டிவைடட் பை 10. புள்ளிக்கு அப்புறம் ஒரே ஒரு ஸ்தானம், அதனால் 10. ஓகே, இப்போது இதை நம்ம பிரித்து எழுதுவோம். 9 இன்ட்டு 72 எப்படி எழுதலாம்? 9 இன்ட்டு 8 அப்படின்னு எழுதலாம். இன்ட்டு 8, ஆல்ரெடி இங்கே 8 இருக்குல்ல, அந்த 8 தான் இது. டிவைடட் பை 10 இன்ட்டு 10. இப்போ நெக்ஸ்ட்டு 9 இன்ட்டு 9 என்ன 2 தடவை இருக்கு இல்லையா, அப்போ நம்ம ஸ்கொயர் ரூட்லேருந்து வெளியே எடுத்துடலாம். அப்போ 9. 8ம் 2 தடவை இருக்கு இல்லையா, அப்போ ஒரு 8ஐ வெளியே எடுத்துடலாம். இன்ட்டு 8. டிவிஷனுக்கு கீழே 10 இன்ட்டு 10 இருக்கு. அப்போ வெளியே எடுக்கும் போதும் கீழே தான் நம்ம போடணும். ஓகே, பை 2. இப்போ 9 8ஐயும் நமக்கு பெருக்கினா என்னப்பா கிடைக்கும்? 72 டிவைடட் பை 10. 72 டிவைடட் பை 10 நமக்கு கிடைக்கும் 7.2. அப்போது இந்த அலகுகளை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிற பரப்பளவு என்ன? 7.2 சதுர மீட்டர்.